Hi friends, welcome to Foodies channel. நம்ம சேனல் இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி நேந்திரப்பழம் பஜ்ஜி. இது ஒரு கேரளா ஸ்பெஷல் ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதை எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பஜ்ஜிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மாவு தயார் பண்ணிக்கலாம். 1 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். இது 1/4 கிலோ இருக்கு. இதை நம்ம ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். 1/2 கப் தோசை மாவு எடுத்துர்க்கேன். தோசை மாவு இல்லனா இட்லி மாவு எடுத்துக்கங்க. இது ரெண்டும் இல்லனா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கங்க. இனிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இல்லைன்னா நம்ம ஆப்பத்துக்கு சேர்க்கிற சோடாப்பு கூட சேர்த்துக்கோங்க. கலர் கொடுக்கறதுக்காக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். கேசரி பவுடர் இருந்தால் அது வேணாலும் சேர்க்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூனை வச்சு எல்லாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். கெட்டி இல்லாமல் தண்ணி சேர்த்து நல்லா நம்ம பஜ்ஜி மாவு பாதத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இதில் நான் தோசை மாவு சேர்த்துருக்கேன். தோசை மாவு சேர்த்தேன்னா பஜ்ஜிக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும், கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். அதுக்காக தான் தோசை மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம மாவை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் கரெக்டான பதம் நம்மளுக்கு. இதை இப்படியே 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம பழமெல்லாம் ரெடி பண்ணிடலாம். 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. காயாக இருந்தேன்னா பஜ்ஜி அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்காது. எப்போவுமே நல்லா பழுத்த பழமாக மட்டும் பஜ்ஜிக்கு எடுத்துக்கோங்க. இப்போ தோலெலாம் உரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம கட் பண்ணிடலாம். நடுவில் ஒரு தடவை கட் பண்ணிவிட்டு இதை திரும்பவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பழத்தை 4 பீஸாக கட் பண்ணிடலாம். ரொம்ப பெரிய பழமாக இருந்தேன்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பழம் பொரிக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் வேகாமல் இருக்கிறதுனால தான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்க சொல்கிறது. இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 2 பழத்துலேருந்து 8 பீஸ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். அடிக்கட்டியான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட்டாகி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் பழத்தை ஒவ்வொரு பீஸாக போட்டு எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற வரைக்கும் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அடுப்பு மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயில் 3 பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். 3 பீஸ் போடும்போது வேகிறதுக்கு திருப்பி போடுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஒட்டி இருக்கிறதெல்லாம் லைட்டாக எடுத்து விட்டு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. அடுப்பு மிதமான தீயிலே இருக்கட்டும், கூட வைக்க வேணாம். இப்போது 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் இருக்கிறனால டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ எல்லா பஜ்ஜியும் நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நேந்திரப்பழ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம்.